Shiva 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 Shiva. இப்போ ஆரம்பத்துல அவங்கவுங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஜாதகப்படி நேம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சாமி பேர் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு தோணுதோ அப்படி வச்சிருப்பாங்க ஆரம்பத்துல. அப்ப நியூமராலஜிலாம் அவ்வளவு விளம்பரம் இல்லை. ஒரு சிலருக்கு அந்த நம்பரு அந்த பேர் செட் ஆயிடுது, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வந்துடுறாங்க. ஒரு சிலருக்கு அந்த நேம் செட் ஆகிறது இல்லை. ஜாதகப்படி எப்படி ஒன்று இருந்தா கூட அந்த நேம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பாதகத்தை கொடுத்துருது, ஒரு சில அசுபகாரிகள் வந்துடுது, அவர் சரியா எதுலையும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நியூமராலஜி பிரகாரம் பேர் அமைச்சு பாக்குறாங்க. அதனாலதான் ஒரு எண்கணிதம் வந்து அது நியூமராலஜின்னு கொடுத்து பாசிட்டிவ் எண்ணு நெகட்டிவ் எண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பிரகாரம் எப்படி இப்ப அமைச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்ப கரெக்டா அப்படிங்கிறதுக்கு எல்லாம் பார்த்துடலாம். இப்ப வந்து இன்னைக்கு தேதி வந்து 9/7ங்க, 9/7/2024. இது 9 கூட்டினா உயிரியல் 9, இது வந்து பாசிட்டிவ். இது 2ஐயும் கூட்டினா மெய்யன் 9 கூட்டல் 7 16, 7 நெகட்டிவ். சார் நெகட்டிவ். உயிர் மெய்யெழுத்து 9 கூட்டல் 7 கூட்டல் 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 4. 9 7 16, 18 2 20, 24 2 26. 9 16 18 20 24, 6 நெகட்டிவ். இப்ப புரியுதுங்களா? தேதி மட்டும் கூட்டினா உயிரியன், தேதியும் மந்தை கூட்டினா உயிர் மெய்யன். உயிர் மெய்யன் வந்து ஃபுல் நேம், ஃபுல் டேட்ஸ் பர்த். 9/7/2024 கூட்டுத்தொகை 26, 6 நெகட்டிவ், 7 நெகட்டிவ், 9 பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்ப இந்த உயிரியன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை குறிக்கும். இந்த மெய்யன் அப்படிங்கிறது உடல் நலத்தையும் செல்வ வளத்தையும் குறிக்கும். இந்த உயிர் மெய் அப்படிங்கிறது அவனுடைய மன திடாகாரத்தையும் வாழ்க்கை முறையையும் குறிக்கும். இந்த 3 எழுத்துலையும், இந்த 3 எழுத்துல இப்போ நாம இப்ப என்ன பண்ணோம்னா ஒரு 2 பாசிட்டிவா வந்துருச்சு அப்படின்னு வைங்க. இந்த பாசிட்டிவான ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் பாசிட்டிவா இருக்குதோ அந்த கிரகத்தை நம்ம வச்சுக்கலாம். இதே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவா வந்ததுன்னு வைங்க, அதுக்கு ஒரு நியூட்ரல் எண் வந்து புதன். அந்த புதன் 5ஆம் நம்பர் எண்ணு வச்சா அது சிறப்படைஞ்சிருவாங்க. ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் வந்ததுன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சுன்னா நியூட்ரல் நம்பர் 5ஆம் நம்பர் வச்சு எடுத்துடலாம். இந்த புதனை வச்சு அவங்க சிறப்படைஞ்சிருவாங்க. இதே வந்து 1 ஒரு 3 அப்படின்னு வந்து வைங்க, இது பாசிட்டிவ் எண். இது பாசிட்டிவ் எண்ணுன்னா ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். அது நல்ல 2 நல்லா இருந்ததுனா தான் அந்த எண்ணெய் வைக்க முடியும். அந்த 2 எண்ணு கெட்டு போச்சுன்னா அதுக்கு நட்பு கிரகமான எண்ணத்தை வைக்கலாம். இந்த 2 பிரச்சனைக்கு நமக்கு செட் ஆகல அப்படிங்கும் போது நாம இதுக்கு போயிடலாம், நியூட்ரலுக்கு போயிடலாம் 5க்கு. இந்த 5ஆம் நம்பர் வச்சிருக்க பூரா இப்ப கொஞ்சம் யார் யாரு பார்த்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்து நம்ம செஞ்சிடலாம். இது ஒரு மெத்தட் தான். இப்ப பாருங்க, இப்ப எம்.கே. ஸ்டாலின் வச்சுங்க, நம்ம முதல்வர் ஸ்டாலின் டேட்டா பர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3/1953, 1/3/1953. இது 1 பாசிட்டிவ்களா? இது கூட்டுத்தொகை வந்து என்ன வருதுங்க? 4 5 9 5 14, 14 5 23, 23 6 இப்போ 28 26, 8 சொல்லுங்களா? 23, 1 1 1 4 5 9 5 14, 14 20, 23.
23. இங்க பாத்தீங்கன்னா 1 பாசிட்டிவ் 5 பாசிட்டிவ் அப்படிங்கும் போது இவர் கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 5ஆம் நம்பர்ல வந்துடும். இந்த 5ஆம் நம்பர் கூட்டு பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் பாத்தீங்கன்னா மொத்தம் 23 எழுத்து. எம்முக்கு 4 2, ஸ்டாலினுக்கு 3, எஸ்க்கு 3, டிக்கு 4, ஏவுக்கு 1, எல்லுக்கு 3, 1 5, இது 23. இப்ப பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா கூட பிற்காலத்துல அவங்க நல்லா செழிப்பா தான் இருப்பாங்க சார். 1 3 1 3 4 4 1 5 9 5 14 15 23 27 சார் 4 20 22 1 3 4 5 9 14 15 19 19 22 4 நெகட்டிவ் நம்பர். அதான் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தப்பா போட்டேன் அந்த இடத்துல. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்ததுனால இவர் பேரு 5ஆம் நம்பர்ல வந்துருச்சு. இது சார் அதான் 22 2 4 4 நெகட்டிவ் நம்பரு. இது வந்து 1 வந்து பாசிட்டிவ் நம்பர். இது 5 இந்த பேர் வைக்கிறதுனால அவங்க சிறப்பா வந்துருவாங்க. முற்காலத்துல பின்னாடி ஆரம்பத்திருந்தா கூட பிற்காலத்துல அவங்க சிறப்பா வருவாங்க. 4 பேர்த்துக்கு அவர் சொல்ற பேருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிறப்படைஞ்சிருவாங்க. இதே மாதிரிதான் ஒன்னொன்னும். எம்ஜி ராமச்சந்திரன் பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன் போட்டீங்கன்னா போடுறேன். இது வந்து 41 5 வந்துருது இருக்கு 41. இவர் டேட் பர்த் 17/1/1917. 7 1 8ங்களா 8 9 10 19 20 27. ஓகேவா? இது 1 நெகட்டிவ் நம்பரு 1 பாசிட்டிவ் நம்பர். அதனால இவர் 5 எழுத்து கூட்டும் போது எல்லா கூட்டுத்தொகை வந்தோம்னா 5 வந்துடும். 41 எழுத்து. எம்ஜிஆர் போட்டீங்கன்னா இது வந்து 4 4 மணி 7 7 2 9 7 2 9. எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வச்ச பேருக்கு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் அது கடைசியில் சொல்லிடுறேன். இது ஒண்ணு. இதே மாதிரி கூடுதல் கூட மொத்த நம்பர் போட்டுறேன். கே காமராஜ் பாருங்க, டேட் ஆஃப் பர்த் 19/11/1917. பாசிட்டிவ் நம்பர் 9 10 1. இது வந்து 1 1 3 10 11 12 13 22 23 7 30 3. இது 2 பேர் பாசிட்டிவ் வருது. இது 2ம் பாசிட்டிவா வரதுனால இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து 14. இது 5ஆம் நம்பர்ல வந்திருக்கு. மேக்சிமம் இந்த 5ஆம் நம்பர்ல வச்சவங்க பூரா அரசு அதிகாரியா இருக்காங்க, மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. பிரபலியம் ஆகுது பிற்காலத்தில் பிரபலியா இருக்கும். எப்பவுமே சேண்டலா நம்ம நியூட்ரல் நம்பர் வச்சுட்டோம்னா போதும். 5ஆம் நம்பர் வச்சா நல்லது. இதுலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, நான் முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன்ல, 6 9 கான்செப்ட், அடிப்படை கான்செப்ட் சொன்னேன்ல, இந்த அடிப்படை கான்செப்ட் இங்க ஒத்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். 5ஆம் நம்பர் வச்சுட்டு நீங்க அடிப்படை விட்டுட்டீங்கன்னா போயிடுச்சு. இப்ப பாருங்க, இது 3 வருதா, அடிப்படை என்ன வருது, இது 2 1 3. ஓகேவா? அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் வந்து 5 வரும். கடைசியில எண் முடியுமா? இது கூட்டுத்தொகை 5. அடிப்படை என்ன எவ்வளவு வருது? 9 வருதா? ஓகேவா? நாமக்கல்லா? நாமக்கலுக்கு போட்டு ஓட்டுக்கலாம். நாமக்கல் போட்டு போகலாம். நாமக்கல் நாமக்கல் பேர வச்சுக்கிறவா சார்? இது 5 3 8 அடிப்படை 8. ஓகேங்களா? 5க்கு 5 1 4 1 2 2 1 3. எவ்வளவு சார் வருது? 6 10 11 13 19.
கரெக்ட். 6 6 10 11 13 15 16 19 9 1 10. சார் ஆமா 15 தெரியுமா 97. இப்போ இங்க பாருங்க, இது 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 வந்து நெகட்டிவ் நம்பர். இது கூட்டினோம்னா 6 7 8 9 8 17 17 9 26 26 7 33. ரெண்டுமே நெகட்டிவ் வருது. அது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்க மாட்டேங்குது. நாமக்கல் பொறுத்தவரைக்கும் நாமக்கல் வந்து பிரச்சனையா தான் இருக்க மாட்டேங்குது. பேருக்கு நல்லா இருக்கும், ஊர் பேருக்கெல்லாம் அவ்வளவு செட் ஆகாது நமக்கு. அத பேரு இதுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பாருங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா மொத்தம் 23 வரும். டோட்டல் 5 ஜெயலலிதா அம்மாவுக்கு. நியூமராலஜி நம்பர் 5. இவன் டேட் ஆஃப் பர்த் 24/2/1948. இது நெகட்டிவ் நம்பர், உயிரெண் 6 2 8 9 9 8 17 17 4 21 8 29. 29 23 6 2 8 9 9 18 18 4 22 8 30. சரியா பச்சா 30 தானே கண்ணேன். இப்போ இது நெகட்டிவ் நம்பரு, இது பாசிட்டிவ் நம்பரு. இது மொத்தமா கூட்டினா 5 வந்துருது. பாசிட்டிவ் நம்பர்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கணும் நம்பரு. நெகட்டிவ் பாசிட்டிவ் நியூட்ரல் நம்பர் வைக்கிறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ்னா வரும், வாழ்க்கை சிறப்பா இருக்கும், ஆரம்பத்துல மோசமா இருக்கும். ஆமா, 6ஆம் நம்பர் என்ன போட்டுச்சு, 6ஆம் நம்பர் நெகட்டிவ் நம்பர். இது என்ன சொன்னேன், உயிர் சொன்னேன். அதாவது இதெல்லாம் பண்ணோம்னா உடல் நலத்தையும் செல்வ வளத்தையும் குறிக்கிட்டு சொன்னேன். செல்வ வளத்தையும் குறிக்கி இது நெகட்டிவ். அது ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருப்பாங்க, அது ஆரம்பத்துல பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த நம்பர் பாசிட்டிவ் வரும்போதுதான் அந்த 5 வைக்கும் போதுதான் செட் ஆச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஆனாங்க. யாரு, அதாவது சுக்கிரன் வந்து ஒரு சில இடத்துல வந்து சூப்பர் இருக்கிறாங்க, பாசிட்டிவ் இருக்கிறாங்க. நியூமராலஜில அது நெகட்டிவ் வராங்க. அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம், மாணவர்கள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு மென்டல் அஃபெக்ட் இருக்கும். அந்த இது 30 தான் பாசிட்டிவ் ஆச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இது ரெண்டும் நெகட்டிவா வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா வந்தா நியூட்ரல் வச்சுக்கலாம். 5 வச்சவங்க சிறப்பா தான் இருக்காங்க, சிறப்பா தான் இருக்காங்க எல்லாருமே மேக்சிமம். போடுறாருங்க, ஒன்னொன்னா போடுறாருங்க. ஏன் விஜயனா இருங்க வரேன். இதுல என்னன்னா 7 1 6 1 1 1 1 இந்த 1ஆம் நம்பர் அதிகமா வந்தாவே அவங்க வாழ்க்கையில என்னைக்கு சிறப்பு தான். ஆரம்பத்துல 1ஆம் நம்பர் அதிகமா வந்தாவே இது மொத்தம் எத்தனை நாளத்துக்கு எவ்வளவு நம்பர் வருது. அதே மாதிரி ஜெயலலிதா போட்டு பாருங்க, 6 நம்பர் ஒரு 1ஆம் நம்பர். ஜெயலலிதா பாக்குறேன், சொல்லுங்க. பாசிட்டிவ், பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ். ஆமா 3 4 9 4 13 13 19 19 4 23 5 உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பேர்ல எந்த கோளாறு வராது இல்ல. முதல்ல இந்த 1 அதிகமாக பேர்லவே அந்த சிறப்பா இருப்பாங்க. 1 அதிகமா இருந்தா சிறப்பு. அதே மாதிரி ஜெயலலிதா பாருங்க, அதேதான் 1 தான் நிறைய வரும்.
இன்சியல் சொல்லுங்க, இன்சியல் சொல்லுங்க. கரெக்டா இருக்கா பாருங்க. எஸ்பியா இந்த அடிமுடி எண்ணி கரெக்டா வந்துட்டா இன்னும் வெள்ளம் கூட்டு பார்ப்போம். இது வந்து மொத்தம் வந்து 3 8 சார். பிக்கு 8 சார். 8 அடிமுடி என்ன மட்டும் பாக்குறீங்களான்னு பார்த்தேன். இல்ல மொத்தத்துக்கு பார்த்தாலும் இருங்க. 1 4 4 1 8 2 1 1 1. இப்போ 1 எத்தனை வருது இதுல? 1 2 3 4 5 வருதுல்ல. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12க்கு 5 75% பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ஓகேங்களா? டேட்டா சொல்லுங்க. 19 1988 9 10 இது 1 பாசிட்டிவா? 19 20 29 29 8 37 37 8 45 9 எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. பேர்ல ஒண்ணு கோளாறு இருக்கு. எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அடிப்படை எண்ணுதான் உழைக்குது உங்களுக்கு. அடிப்படை எண்ணு உங்களுக்கு உழைக்குது. அடிப்படை எண்ணி உங்களுக்கு உழைக்குது. அடிப்படை எண்ணு உங்களுக்கு உழைக்குது. இது 3 அது 1 4 அடிப்படை எண் 4 3 6 9 தான் ஒரு அடிப்படை எண். 3 6 9 வந்ததான் சிறப்பு. இல்ல ஒண்ணு இல்ல மற்ற செட் ஆகும்போது ஒண்ணும் பிரச்சனை வராது. இப்ப நியூமராலஜி பத்தி இருக்கேமா? நியூமராலஜி பத்தி சூரியனுக்கு 4ஆம் நம்பர் ராகு நட்புன்னு சொல்றாங்க. சூரியனுக்கு 4 நட்புன்னு சொல்றாங்க. உங்களுக்கு 19 1 4ஆம் நம்பர்ல வருதுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களை மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்க நேம் அப்படியே இருந்துட்டு போகுது. சார் சுவராஜ் பாட்டேலா இன்ஷியல் சொல்லுங்க. எம் சிவராஜா சிவராஜ் அவ்வளவுதான். நாலு மணி 7 8 6 14 15 17 18 19 1 பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ டேட்டா பர்த் சொல்லுங்க. 19 1 9 1 பாசிட்டிவா? 1க்கு பாசிட்டிவ். சரியா போச்சா? 1 10 19 10 11 20 27 36 9 பாசிட்டிவ். நம்பர் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. சார் 1 9 நல்ல ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு? ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கு? கண்டிப்பா ரெடி ஆயிடும். இப்ப தசாபதி அதுக்கு எப்படின்னு பாத்துக்கங்க. ஆனா செட் ஆயிடும். எல்லாம் நம்பர் பாசிட்டிவ். பேர் மாத்த வேண்டியது இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவட பொண்ணு பாத்துட்டு செட் ஆகல. சரியா? அவட பொண்ணு கூட்டிட்டு வந்து லமாட் பாருங்க. கூட்டிட்டு வந்தா செட் ஆகாது. நிக்காது. கூட்டிட்டு வந்தா நிக்காது. நீங்க கூட்டிட்டு வர்றது வந்து நெகட்டிவ். கூட்டிட்டு வர்றது நெகட்டிவ். அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். அதாவது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். இப்ப நம்ம பேரு எப்படி முன்னாடி வைக்கிறோமோ இல்லையோ அது விஷயம் வேற. நமக்கு பிறவி என்னும் அந்த பிறவின்னு சொல்றல, இது பிறவி என்ன விதி என்ன? இந்த விதி என்ன கூட்டுத்தொகை. பிறவி என்னும்பாங்க, விதி என்னும்பாங்க. இந்த ரெண்டும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்ததுன்னா நியூட்டனுக்கு போறது நல்லது. நியூட்டன் நம்பர் 5. இந்த 5க்கு போனா முற்காலத்துல கொஞ்சம் சிரமப்பட்டாங்களா பிற்பகுதியில நல்லபடியா இருக்கலாம். அப்படிங்கிறது தாழ்மையான கருத்து. அதே மாதிரி எண்ணும் அதை சேர்ந்து வந்துடணும்.
அதாவது 2 இன்சியல்னா முதல் இன்சியல் தான் இருக்கணும், கடைசி எழுத்து முதல் இன்சியல் கடைசி எழுத்து 3, 6, 9 தான் சிறப்பு. 1, 3, 6, 9 இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு இன்சியல்னா இன்சியல் எடுக்கக்கூடாது, வெறும் பேரு முதல் எழுத்து கடைசி எழுத்து 3, 6, 9 வரும். அப்படி வந்துதான் வியூமராஜர் பேர் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம பேர் மாற்றம் செஞ்சுக்கிட்டு நம்ம சிறப்பா வாழலாம், எந்த பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமேல இது சொன்னாங்க, கோயில்ல ஒரு கிரகத்தை ஒரு சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னோம்னா எல்லா நேரத்திலும் போய் எல்லா நேரத்திலும் சாமி தரிசனம் பண்ண முடியாது. இப்போ டாக்டர்கிட்ட போறோம், ஒரு வைத்தியம் பார்க்கறோம், ஒரு ஊசி போடுறோமா, டாக்டர் தான் பார்க்க முடியும். டாக்டருக்கு ஒரு பார்வை நேரம் இருக்குல்ல, 5 to 6 காலையில் 8 to 9 அப்ப பார்த்தாதான் டாக்டர் ஊசி போடுவாரு. நீ மற்ற நேரத்துல போனா நர்ஸுக்கு தான் உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, நீ போய் திரும்பி தான் வரணும். கோயிலுக்கு அப்படி போகக்கூடாது. எப்ப நாம எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர அதிபதி நம்ம கோயிலுக்கு போகணும்னா அந்த நட்சத்திரத்தோட கிரகம் இப்ப அஸ்வினின்னு வச்சிருந்தேன், கேது ஜாதகத்துல எந்த இடத்துல உச்சமாகுது, எந்த இடத்துல உச்சமாகுதோ அந்த மாசம், புரியுதா, அந்த மாசம் அதுக்கு 5வது மாசம் அதுக்கு 9ஆம் மாசம் முதல்ல 5 மணி நேரத்துக்குள்ள போய் தரிசனம் பண்ணணும். எந்த கோயிலுக்கு நீ போனாலும் சரி, கரணத்துக்கு உண்டான கோயிலுக்கு போனாலும் சரி, தீசூலத்துக்கு உண்டான கோயிலுக்கு போனாலும் சரி, நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போனாலும் சரி, ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போனாலும் சரி, கோயிலுக்குன்னு போனீங்கன்னா அந்த கிரக அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டுல உச்சமாகறாரோ அந்த வீட்டினுடைய மாதம் அதுக்கு 5ஆம் மாசம் 9ஆம் மாசம் நீ போகணும். அந்த கிரகம் நல்லா இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போனா போதும். அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை போறது சிறப்பு. அங்க போய் உங்களால அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அன்னதானம் ஏதோ ஒரு போயிட்டு வந்ததுன்னா இந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். முதல் 5 மணி நேரத்துல போய் பாருங்க. அது கரணநாதம் வழிபட்டாலும் சரி, எதை வழிபட்டாலும் சரி, அந்த அந்த நட்சத்திரம் அந்த தேதியில அந்த நட்சத்திரம் தண்ணிக்கு முதல் 5 மணி நேரத்துல போய் பார்த்துட்டு வந்துருக்கு. அது சிறப்பை தரும் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். 2 அஞ்சாசிய வாக்கு